நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையத்தின் நேயர்கள் அனைவரையும் விளையாட்டு நம் வாழ்வில் வினாவிடை நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் பிரியதர்ஷினி. ஒவ்வொரு வாரமும் விளையாட்டு சார்ந்த தகவல்கள்லாம் தெரிஞ்சுட்டு வந்திருப்பீங்க. அந்த வகையில் இந்த வாரமும் உங்களுக்காக நிறைய தகவல்கள் காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறள் வரிகளோடு துவங்குவோம். நபில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. அதாவது நல்ல பண்பு உடையவர்களின் தொடர்பானது படிக்க படிக்க நூலின் நயம் மென்மேலும் இனிமை தருவது போல் பழக பழக மென்மேலும் இன்பம் தருவதாகும். இந்நிகழ்ச்சியில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை யாராக இருந்தாலும் பங்கு பெறலாம். நீங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பங்கு பெறணும்னா நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 22722488 மற்றும் 22722487. நீங்கள் வெளியூர் நபராக இருந்தீங்கன்னா 0413 என்னும் முன்னிணைப்பு எண்ணை இணைத்து நீங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். மேலும் நீங்கள் நேரலை நிகழ்ச்சியை நமது டிடிகே புதுச்சேரி யூடியூப் சேனல்களிலும் கண்டு பயனடையலாம். ஸோ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இந்தியன் ஸ்போர்ட்ஸில் நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் என்ன மாதிரியான கேம்ஸ்லாம் விளையாடிட்டு இருக்காங்க, நம்ம இந்தியா என்ன மாதிரி கேம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல்கள்லாம் இந்தியன் ஸ்போர்ட்ஸில் இருக்குது. அண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் இப்போ நீங்கள் ரீசெண்டாக நியூஸில் பார்க்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கலாம். அண்ட் ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸில் நம்ம இந்தியாவிலேருந்தும் சரி ஆல் ஓவர் த வேர்ல்ட்லேருந்தும் சரி என்ன மாதிரியான கேம்ஸில் என்ன மாதிரியான அவார்ட்ஸ் வின் பண்ணிட்டு வராங்க அப்படின்ற தகவல்கள் ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் நேஷனல் ஸ்போர்ட்ஸில் அப்பார்ட் ஃப்ரம் இந்தியாவை தாண்டி மற்ற கண்ட்ரீஸில் என்ன மாதிரியான கேம்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி தகவல்கள்லாம் நேஷனல் ஸ்போர்ட்ஸில் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வாங்க நேயர்களே நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்கிறீங்களா? நான் அன்பு செல்வி பேசுகிறேன். எங்கேருந்து பேசுகிறீங்க? சென்னையிலேருந்து பேசுகிறேன். ஓகே, உங்களுக்கு எந்த செக்ஷன்லேருந்து கொஷின் வேணும்னு சொல்கிறீங்களா? எனக்கு இந்தியன் ஸ்போர்ட்ஸ்லேருந்து நம்பர் 10. ஓகே, இந்தியன் ஸ்போர்ட்ஸ்லேருந்து நம்பர் 10. Who has been named as the tournament ambassador for the ICC Men's T20 World Cup 2026? ICC ஆண்கள் T20 உலகக்கோப்பை 2026க்கான போட்டி தூதராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? கெனி வில்லியம்சன், MS தோனி, விராட் கோலி, ரோஹித் சர்மா. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏங்களா? ஆமாம். இன்னொரு தடவை ட்ரை பண்ணுறீங்களா? ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி ரோஹித் சர்மாங்களா? ஓகே, ஆன்சர் பார்த்தலாமா? கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போது இந்த ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்ட் கப் 2026க்கு டோர்னமெண்ட் அம்பாசடராக அறிவிச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா தான். ரொம்பவே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இவங்களுடைய லாங் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் கெரியர்னால மோஸ்ட் அக்கம்ப்ளிஷ்ட் இந்த T20யில் ஹிஸ்ட்ரியிலேயே மோஸ்ட் அக்கம்ப்ளிஷ்டு பிளேயராக இருந்ததுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த T20 வேர்ல்ட் கப் 2026க்கு பிராண்ட் அம்பாசடராக வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்பாயின்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஒன் ஆஃப் த ஃபியூ பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். T20யில் 2 தடவை வந்து பார்த்தீங்கன்னா கப் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2007ல் வந்து ஒரு கப் வின் பண்ணியிருப்பாங்க, வேர்ல்ட் கப் T20 வேர்ல்ட் கப். அண்ட் 2024ல் வந்து ஒரு கப் வின் பண்ணியிருப்பாங்க. ஆஸ் அ கேப்டனாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 இயர்லேயுமே ரோஹித் சர்மா வந்து T20 வேர்ல்ட் கப்ஸை வந்து வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒன்லி ஃபியூ பிளேயர் இந்த T20 வேர்ல்ட் கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2007லேருந்து 2024 வரைக்கும் எல்லா மேட்சஸையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து விளையாடி இருக்காங்க. ஸோ அவங்களுடைய பெஸ்ட்டுமே த்ரூ அவுட் த மேட்சஸில் வந்து வந்திருக்காங்க. ஸோ இவங்கள இந்த பிராண்ட் அம்பாசடராக அறிவிச்சதுக்கப்புறம் அவங்களுடைய ரோல் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கிரிக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா இவென்ச்சுவலாக குளோபலாக வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க ஃபேன்ஸ் கூட என்கேஜ்டாக இருப்பாங்க, மீடியாஸ் கூட என்கேஜ்டாக இருப்பாங்க. அண்ட் கிரிக்கெட் ஸ்டாக் ஹோல்டர்ஸ் கூட பிஸ்னஸ், அதாவது இந்த கிரிக்கெட் சம்மந்தமான ரிலேட்டடான ஒர்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா தான் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ இந்த 2026 டோர்னமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கண்ட்ரீஸ் வந்து கோஹோஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த T20 வேர்ல்ட் கப் 2026 நம்ம இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் தான் வந்து கோஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ரோஹித் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டில் ஒரு ஐடியல் ஃபிகராக இருப்பாங்க. ஸோ இதில் ஆஃப்டர் T20ஸ்லேருந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ரோஹித் சர்மா கிடைச்ச ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸான ஒரு பவர் அப்படின்னு சொல்லலாம் இந்த அம்பாசிடர். ஸோ இந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு அப்புறமா இந்த 2026 எடிஷனுக்கு இந்த ஆல் ஓவர் த வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஃபேன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரோஹித்
சர்மாவுடைய லீடர்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக நம்ம இந்தியா வந்து 2 முறை வந்து கப் வின் பண்ணாங்க. ஸோ அந்த வகையில் அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இயர் T20 வேர்ல்ட் கப் மென்ஸ் வேர்ல்ட் கப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மாவை பிராண்ட் அம்பாசிடராக அறிவிச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக ட்ரை பண்ணீங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஹலோ வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். மாலை வணக்கம். உங்கள் பேர் சொல்கிறீங்களா? நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சண்முகம். ஓகே, உங்களுக்கு எந்த செக்ஷன்லேருந்து கொஷின் வேணும்னு சொல்கிறீங்களா? இந்தியன் ஸ்போர்ட்ஸ்லேருந்து நம்பர் 3. இந்தியன் ஸ்போர்ட்ஸ்லேருந்து நம்பர் 3. ஓகே. The World Boxing Cup Final 2025 will be hosted in which country? உலக குத்துச்சண்டை கோப்பை இறுதிப் போட்டி 2025 எந்த நாட்டில் நடைபெறும்? இந்தியா, கஜகஸ்தான், சவுதி அரேபியா, ஸ்ரீலங்கா. ஆப்ஷன் ஏ இந்தியா. ஆப்ஷன் ஏ இந்தியாங்களா? ஆமா, ஓகே, ஆன்சர் பார்த்துடலாமா? பார்த்தலாம். கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த வேர்ல்ட் கப் பாக்ஸிங், அதாவது இந்த வேர்ல்ட் பாக்ஸிங் கப் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் டோர்னமெண்ட் வந்து நம்ம இந்தியா தான் வந்து ஹோஸ்ட் பண்ணாங்க. ஸோ இது எங்கே ஹோஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் நம்ம இந்தியாவில் வந்து ஹோஸ்ட் பண்ணாங்க. ஸோ இதுக்கு ஷெடியூலான டேட் வந்து November 15 to 22, 2025 இந்த டோர்னமெண்ட் வந்து நடந்துச்சு. ஸோ இந்த டோர்னமெண்ட், இந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, BFI. ஸோ இவங்க தான் வந்து இந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸை வந்து நம்ம இந்தியா வந்து இந்த ஈவெண்ட்டை வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலமா நம்ம இந்தியா வந்து ஒரு ஃபைனல் மேட்சை ரன் பண்ணுற அளவுக்கு நம்ம இந்தியாவுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த 2025 வேர்ல்ட் பாக்ஸிங் கப் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேஜாக ஒவ்வொரு இடங்களில் வந்து கண்டக்ட் பண்ணப்பட்டுச்சு. ஸோ அந்த வகையில் பிரேசிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து கண்டக்ட் பண்ணாங்க, ஃபோசோ டி இடாக்யூ. ஸோ பிரேசிலில் இந்த இடத்துல வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ கஜகஸ்தானில் அஸ்தானா அப்படின்ற ஒரு பிளேஸ்லையும் ஒவ்வொரு ஸ்டேஜஸை வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா டாப் பாக்ஸர்ஸ்லேருந்து நிறைய பேர் வந்து இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் ஓவராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டில் மட்டும் 19 கண்ட்ரீஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக சொல்லணும்னா 450+ பாக்ஸர்ஸ் வந்து இந்த வேர்ல்ட் பாக்ஸிங் கப் ஃபைனல் அதாவது இந்த வேர்ல்ட் பாக்ஸிங் கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து விளையாடியிருக்காங்க. ஸோ இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் பாக்ஸிங் காங்கிரஸ், ஸோ இவங்க கிரிட்டிக்கலான டெவலப்மெண்ட்ஸ், ஸோ ஸ்போர்ட்ஸுக்கு தேவையான என்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் தேவையோ ஸோ அதுக்கெல்லாம் நிறைய ஹெல்ப் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இந்தியா இந்த ப்ரெஸ்டீஷியஸான ஈவெண்ட், அதாவது ஃபைனல் மேட்சை நம்ம இந்தியா வந்து ஹோஸ்ட் பண்ணாங்க. ஸோ இதை ஹோஸ்ட் பண்ணது நம்ம இந்தியாவுக்கு பிரசிடெண்ட்டாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா BFIக்கு அஜய் சிங் தான். ஸோ அஜய் சிங் தான் ஃபுல்லாக இந்த ஈவெண்ட்டை வந்து ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வேர்ல்ட் பாக்ஸிங் கப் 2025 டாப் மெடலில் இருக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா கஜகஸ்தான் தான். ஸோ கஜகஸ்தான் டோட்டலாக 22 மெடல்ஸ் கிட்ட வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் 11 கோல்டு மெடல், 4 சில்வர் மெடல், 7 பிரான்ஸ் மெடல் கிட்ட வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக செகண்ட் பிளேஸில் பிரேசில், தேர்ட் பிளேஸில் உபெகிஸ்தான் அண்ட் ஃபோர்த் பிளேஸில் நம்ம இந்தியா வந்து இருக்காங்க. ஸோ நம்ம இந்தியா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 18 மெடல்ஸ் கிட்ட வின் பண்ணியிருக்காங்க இந்த வேர்ல்ட் பாக்ஸிங் கப்பில். ஸோ அதில் 4 கோல்டு மெடல், 6 சில்வர் மெடல் அண்ட் 8 பிரான்ஸ் மெடல் கிட்ட நம்ம இந்தியா வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேர்ல்டு பாக்ஸிங் கப் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜஸுமே ஒவ்வொரு கண்ட்ரியில் வந்து நடந்துச்சு. ஸோ அந்த வகையில் ஃபைனல் மேட்சை நம்ம இந்தியா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்ட் பாக்ஸிங் கப்பை ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக ட்ரை பண்ணீங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஹலோ வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்கிறீங்களா? நான் இனியா பேசுறேன். எங்கேருந்து பேசுகிறீங்க இனியா? சென்னையிலிருந்து. ஓகே, உங்களுக்கு எந்த செக்ஷன்லேருந்து கொஷின் வேணும்னு சொல்கிறீங்களா? எந்த செக்ஷன் சொல்கிறீங்களா? லாஸ்ட் நேஷனல் ஸ்போர்ட்ஸா? ஹலோ ஹலோ, எந்த செக்ஷன் சொல்கிறீங்களா? கொஷின் நம்பர் என்ன? நம்பர் 5. ஓகே, நேஷனல் ஸ்போர்ட்ஸ்லேருந்து நம்பர் 5. Who lifted the men's singles trophy at the French Open 2025? French Open 2025 ஆண்கள் ஒற்றையர் கோப்பையை வென்றவர் யார்? ஜானிக் சின்னர், பெஞ்சமின், நோவாக் ஜோகோவிக், கரோலஸ். ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சிங்களா? இன்னொரு தடவை ட்ரை பண்ணுறீங்களா?
நோவாக் ஜோகோவிக் வந்து ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் ஆப்ஷன் டிங்களா? ஹலோ, ஹலோ ஆப்ஷன் சொல்றீங்களா? ஆப்ஷன் பி. ஓகே, ஆப்ஷன் டில என்ன இருக்கு? ஆப்ஷன் பி பெஞ்சமின். ஆப்ஷன் பி பெஞ்சமின்ங்களா? ஓகே, ஆன்சர் பார்த்துடலாமா? பார்த்துடலாம். ஸோ ஆப்ஷன் டி கரோலஸ் தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த மென்ஸ் சிங்கிள்ஸ் ட்ராஃபி ஃப்ரெஞ்ச் ஓப்பன் 2025 வின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா கரோலஸ் தான். ஸோ கரோலஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் மேட்ச்சில் கரோலஸ் வர்சஸ் ஜானிக் சின்னர். ஸோ இவங்க 7 vs 6, 6 vs 4, 7 vs 6. ஸோ இந்த பாயிண்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா கரோலஸ் தான் இந்த மேட்ச், அதாவது இந்த மென்ஸ் சிங்கிள்ஸ் ட்ராஃபியை ஃப்ரெஞ்ச் ஓப்பன் 2025 வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ கரோலஸோடைய இது வந்து ஃப்ரெஞ்ச் ஓப்பன்ஸ் டைட்டிலில் இது வந்து அவங்களுடைய 5th கிராண்ட்ஸ் டைட்டிலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓவராலாக. ஸோ ஈவன் இந்த மேட்ச், அதாவது இந்த ஃபைனல் மேட்சை முடிக்கிறதுக்கு 5 hours 29 minutes எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரெஞ்ச் ஓப்பன் ஃபைனல்ஸ்லேயே இதுதான் ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் மேட்சாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அட் த இயர் 22 years ஓல்டு தான் ஆகுது கரோலஸ்க்கு. ஸோ 22 years ஓல்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 3rd யங்கஸ்ட் மேனாக இந்த 5th கிராண்ட் ஸ்லாம் டைட்டிலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர் வந்து கரோலஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ கரோலஸோடைய இது 70th வின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனல் ஸ்கில்ஸ்க்காக தான் இந்த மேட்சஸை வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜானிக் சின்னர் படி வந்து பார்த்தீங்கன்னா ஜானிக் சின்னருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் கிராண்ட் ஸ்லாம் டைட்டில் அவங்க வந்து இந்த மேட்ச்சில் வந்து லாஸ் பண்ணது. ஸோ பிகினிங் இது வரைக்குமே ஜானிக் சின்னர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு நம்பர் 1 இருந்திருக்காங்க. ஸோ வேர்ல்டு நம்பர் 1 பிளேயரை இந்த ஃப்ரெஞ்ச் ஓப்பன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கரோலஸ் வந்து இந்த மேட்ச்சில் வந்து டிஃபீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்சில் கரோலஸ்க்கு ஒரு நியூ ரெக்கார்டுமே வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ லாங்கஸ்ட் ஃபைனல் இந்த ஓப்பன் எரா அட் தி ஃப்ரெஞ்ச் ஓப்பன்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ கரோலஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுடைய 5th கிராண்ட் ஸ்லாம் டைட்டிலை வின் பண்ணி இந்த டென்னிஸ் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த கிராண்ட் ஸ்லாம் டைட்டில் டூர்ஸை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலைட் பிளேயர்ஸ் அப்படின்ற அவார்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த வகையில் இந்த டென்னிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கரோலஸ் வந்து இந்த எலைட் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ இந்த மென்ஸ் சிங்கிள்ஸ் ட்ராஃபியை ஃப்ரெஞ்ச் ஓப்பன் 2025 வின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜானிக் சின்னரை தோக்கடிச்சு கரோலஸ் இந்த இயர் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக ட்ரை பண்ணீங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம், உங்கள் பேர் சொல்கிறீங்களா? பாலகிருஷ்ணன், திருப்பூர் மாவட்டம். ஓகே, உங்களுக்கு எந்த செக்ஷன்லேருந்து கொஷின் வேணும்னு சொல்கிறீங்களா? நேஷனல் ஸ்போர்ட்ஸ்ல நம்பர் 7 கொடுங்க. நேஷனல் ஸ்போர்ட்ஸ்லேருந்து நம்பர் 7. In which country is the Deaf Olympics 2025 being held? காது கேளாதோர் ஒலிம்பிக் 2025 எந்த நாட்டில் நடைபெறுகிறது? USA, சைனா, ஜப்பான்? ஆப்ஷன் சி மேம். ஆப்ஷன் சிங்களா? ஜப்பான். ஓகே, ஆன்சர் பார்த்துடலாமா? பார்த்தலாம் மேம். கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த டெஃப் ஒலிம்பிக்ஸ் 2025 வந்து பார்த்தீங்கன்னா டோக்கியோவில் ஜப்பானில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கேம் தான் ஜப்பானுக்கு ஃபர்ஸ்ட் எவர் இந்த சம்மர் டெஃப் ஒலிம்பிக் கேம் வந்து கண்டக்ட் பண்ணுறது. ஸோ இந்த கேமை 15th November 2025 to 26th November 2025 வந்து இந்த கேமை வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 12 days இந்த டெஃப் ஒலிம்பிக்ஸ் வந்து டோக்கியோவில் ஜப்பானில் வந்து நடந்திருக்கு. ஸோ இது மெயினான வென்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா டோக்கியோ மெட்ரோபாலிட்டியன் ஜிம்னாசம் அண்ட் ஒலிம்பிக் பார்க் ஜென்ரல் ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட். ஸோ இந்த 2 இடங்களில் டோக்கியோவில் வந்து நடந்திருக்கு. அண்ட் அதை தாண்டி டோக்கியோவில் நிறைய இடத்துல வந்து இதை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டில் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 21 ஸ்போர்ட்ஸ் கிட்ட இருந்திருக்கு. ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து டெஃப் காது கேளாதோர், ஸோ அவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு ஒலிம்பிக்ஸ் தான். ஸோ இதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 70 to 80 கண்ட்ரிஸ் அண்ட் ரீஜியன்ஸ்லேருந்து இந்த ஒலிம்பிக்ஸ்க்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இந்த இயர், அதாவது இந்த 2025 நடந்த இந்த எடிஷன் வந்து பார்த்திங்கன்னா டெஃப் ஒலிம்பிக்ஸ்க்கு 100th anniversary அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டெஃப் ஒலிம்பிக்ஸை வந்து பார்த்திங்கன்னா 1924 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த 2025 நடந்த எடிஷன் வந்து பார்த்திங்கன்னா 100th anniversary இருக்குது. ஸோ இதில் ரஃப்
வந்து பார்த்தீங்கன்னா 3000 அத்லெட்ஸ் கிட்ட இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அது கூட ஸ்டாஃப்ஸ் அண்ட் அஃபிஷியல்ஸ் இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணி. ஸோ இது இந்த டெஃப் ஒலிம்பிக்ஸ் எதுக்காக கண்டக்ட் பண்ணுறாங்க மெயினாக அப்படின்னா, ஸோ இதில் நிறைய அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். ஸோ மெயினாக இந்த இயரிங் இம்பேரண்ட் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒலிம்பிக்ஸை வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒலிம்பிக்ஸ் இந்த இயர் 2025 எடிஷன் எந்த கண்ட்ரியில் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோக்கியோவில் ஜப்பானில் கண்டக்ட் பண்ணாங்க. ரொம்ப அழகாக ட்ரை பண்ணீங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் சொல்கிறீங்களா? வெங்கடாச்சலம். ஓகே, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் சென்னை. ஓகே, உங்களுக்கு எந்த செக்ஷன்லேருந்து கொஷின் வேணும்னு சொல்கிறீங்களா? எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து 5. கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து நம்பர் 5. Which country will host the first Women's T20 Cricket World Cup for the blind? பார்வையற்றோருக்கான முதல் மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் எந்த நாட்டில் நடத்தப்படும்? சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, இந்தியா. சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்காங்களா? இன்னொரு தடவை ட்ரை பண்ணுறீங்களா? இந்தியா. ஓகே, ஆன்சர் பார்த்துடலாமா? ஸோ ஆப்ஷன் சி இந்தியா தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ நம்ம இந்தியாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமாக இந்த உமன்ஸ் T20 வேர்ல்ட் கப்பை வந்து நம்ம இந்தியா வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இந்தியா கூட சேர்ந்து ஸ்ரீலங்காவும் இந்த மேட்சை வந்து பார்த்திங்கன்னா ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை எங்கெங்கெல்லாம் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் நியூ டெல்லி அண்ட் பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்ரீலங்காலன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொலம்போவில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஈவெண்ட் நவம்பர் 11 to நவம்பர் 25, 2025 வந்து நடந்துச்சு. ஸோ டோட்டலாக இதில் எந்தெந்த டீம்ஸ்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, இந்தியா, நேபாள், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, USA. ஸோ டோட்டலாக இந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் கொலம்பியோவில் வந்து நடந்துச்சு. ஸோ இதை ஆர்கனைஸ் பண்ணி கண்டக்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் அசோசியேஷன் ஃபார் த பிளைண்ட் இன் இந்தியா, CABI. ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து வேர்ல்டு பிளைண்ட் கிரிக்கெட் கவுன்சில் WBCC, ஸோ இவங்க கூட கொலாபரேட் பண்ணி தான் இந்த டோர்னமெண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதோடைய ஏமே என்னன்னு பார்த்தீங்கன்னா விஷுவல் இம்பேர்டு இருக்கிறவங்களுக்கு, மெயினாக உமன்ஸ்க்கு கிரிக்கெட்டில் நிறைய ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு ஸோ இந்த ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் இதோடைய மெயின் மோட்டோவாகவும் இருக்குது. ஸோ நம்ம இந்தியன் டீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இயர் நடந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா வெர்சஸ் நேபாள். ஸோ அந்த மேட்ச்சில் இந்த இயர் நம்ம இந்தியன் டீம் வந்து நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் வந்து இந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோட்டலாக வந்து 21 லீக் மேட்சஸாக வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் 2 செமிஃபைனல் மேட்சஸ் அண்ட் கிராண்ட் ஃபைனல்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல்ஸ் மேட்ச் வந்து வரும். ஸோ அக்ராஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரிக்கெட் அசோசியேஷன் ஃபார் த பிளைண்ட் இன் இந்தியா, CABI தான். ஸோ இந்த ஈவெண்ட்டுக்கான என்டையர் காஸ்ட்டையுமே வந்து அவங்க தான் வந்து பொறுப்பேற்றிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக இந்த கண்ட்ரி வந்து இந்த உமன்ஸ் T20 வேர்ல்ட் கப் ஃபார் பிளைண்ட் ஸோ இந்த டோர்னமெண்ட்டை ஹோஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் சேர்ந்து தான் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக ட்ரை பண்ணீங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்கிறீங்களா? நான் வசந்தி பேசுகிறேன். ஓகே, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். ஓகே, உங்களுக்கு எந்த செக்ஷன்லேருந்து கொஷின் வேணும்னு சொல்கிறீங்களா? எனக்கு ஸ்போர்ட்ஸ் அவார்ட்லேருந்து நம்பர் 6. ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ்லேருந்து நம்பர் 6. Which team did India defeated to win inaugural blind women's T20 World Cup? பார்வையற்ற பெண்கள் T20 உலக கோப்பையை இந்தியா எந்த அணியை தோற்கடித்து வென்றது? ஆப்ஷன் A நேபாள், பாகிஸ்தான், பங்களாதேஷ். ஆப்ஷன் B பாகிஸ்தான். ஆப்ஷன் D பாகிஸ்தானுங்களா? ஆமாம். இன்னொரு தடவை ட்ரை பண்ணுறீங்களா? ஆப்ஷன் C பங்களாதேஷ். பங்களாதேஷுங்களா? ஆமாம். ஓகே, ஆன்சர் பார்த்துடலாமா? ஸோ ஆப்ஷன் ஏ நேபாள் தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த பிளைண்ட்ஸ் உமன்ஸ் T20 வேர்ல்ட் கப் இந்த இனாகுரல் ஈவெண்ட்டை நம்ம இந்தியா எந்த டீமை தோக்கடிச்சு வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நேபாள் தான். ஸோ நேபாளை வந்து 7 விக்கெட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஃபைனல் மேட்ச் வந்து ஸ்ரீலங்காவில் கொலம்போவில் வந்து நடந்துச்சு. ஸோ நம்ம டீம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சேசிங் அண்ட் டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் த்ரூ அவுட் த மேட்ச்சில் கான்ஃபிடென்ட்டாக விளையாடிருக்காங்க. ஸோ இது உமன்ஸ் பிளைண்ட் கிரிக்கெட்டில் நம்ம இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் எவர் விக்டரியாகவும் இருக்குது. ஸோ இந்த டோர்னமெண்ட் இந்த டோர்னமெண்ட்டோடைய ஹைலைட்டே என்னன்னா, ஸோ உமன்ஸ் பிளைண்ட்ஸ் கிரிக்கெட்டை ஆல் ஓவர் த வேர்ல்டில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இந்தியன் டீம் போத் பேட் அண்ட் பாலை வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டீம் அதாவது 2 ஃபீல்டுலேயுமே அவங்களுடைய பெஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த உமன்ஸ் கிரிக்கெட் கப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் மேட்ச் வந்து ஸ்ரீலங்காவில் கொலம்போவில் நடந்துச்சு. ஸோ இதில் ஃபைனல் மேட்ச்சில் நம்ம இந்தியன் டீம் வெர்சஸ் நேபாள். ஸோ 7 விக்கெட்ஸில் நம்ம இந்தியன் டீம் இந்த மேட்ச்சில் வின் பண்ணியிருக்காங்க. அழகாக ட்ரை பண்ணீங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம், உங்கள் பேர் சொல்கிறீங்களா? பாலசன், திருப்பூர் மாவட்டம். ஓகே, உங்களுக்கு எந்த செக்ஷன்லேருந்து கொஷின் வேணும்னு சொல்கிறீங்களா? நேஷனல் ஸ்போர்ட்ஸ் வந்து நம்பர் 4 கொடுங்க. நேஷனல் ஸ்போர்ட்ஸ்லேருந்து நம்பர் 4. The 17th Asia Cup 2025 will begin in which city? 17வது ஆசிய கோப்பை 2025 எந்த நகரத்தில் தொடங்கியது? டெல்லி, தோஹா, மாஸ்கட், அபுதாபி. ஆப்ஷன் ஏ மேம். ஆப்ஷன் ஏங்களா? இன்னொரு தடவை ட்ரை பண்ணுறீங்களா? இல்லைன்னா ஆப்ஷன் பி மேம். தோஹாவா? தோஹா மேம். ஓகே, ஆன்சர் பார்த்துடலாமா? பார்த்தலாம் மேம். ஸோ ஆப்ஷன் டி அபுதாபி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த 17th ஏஷியா கப் 2025 எந்த சிட்டியில் ஆரம்பிக்க போகிறாங்கன்னா அபுதாபியில் தான். ஸோ இதை எந்த இடத்துலன்னு வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் UAEயில் தான் 2 டிஃப்ரெண்ட் சிட்டிஸில் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஒன்று துபாய் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அபுதாபி. ஸோ இது வந்து துபாய் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை வந்து துபாய் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியமில் வந்து நடத்த போகிறாங்க. அண்ட் இன்னொரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஷாக்கி ஜாயாட் கிரிக்கெட் ஸ்டேடியம். ஸோ இந்த 2 ஸ்டேடியமில் வந்து பார்த்தீங்கன்னா துபாயில் வந்து இந்த மேட்ச் வந்து அதாவது இந்த 17th ஏஷியா கப் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து செப்டம்பர் 9 2025 வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இதில் டோட்டலாக 8 டீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், ஓமன், ஹாங்காங் அண்ட் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை கண்ட்ரீஸ் வந்து இந்த 17th ஏஷியா கப்பில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த T20 ஃபார்மேட் வந்து பார்த்திங்கன்னா 2 குரூப்ஸாக வந்து பிரிவாங்க. ஸோ அதில் டாப் 2 டீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கும் சூப்பர் 4 ஸ்டேஜுக்கும் வந்து மூவ் ஆவாங்க. ஸோ இந்த டீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஸ்டேஜ் மேட்சஸை வந்து செப்டம்பர் 9 to 19 வரைக்கும் நடந்திருக்கு. அண்ட் சூப்பர் 4 ஸ்டேஜ் மேட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 23 to செப்டம்பர் 26 வரைக்கும் நடந்திருக்கு. ஸோ இதுக்கான ஃபைனல் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 28 2025 துபாய் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியமில் வந்து கண்டக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ நம்ம இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்சை UAE அகெயின்ஸ்டாக வந்து செப்டம்பர் 10 இன் துபாயில் வந்து விளையாடினாங்க. ஸோ ஃபாலோட் அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா துபாயிலேயே இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் வந்து செப்டம்பர் 14 வந்து கண்டக்ட் பண்ணப்பட்டுச்சு. ஸோ இந்த துபாய் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியமுடைய கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 25,000 செக்டார்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மிகப்பெரிய ஒரு செக்டாரில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டோர்னமெண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 17th ஏஷியா கப் எங்கே பிகின் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபுதாபியில். அண்ட் இந்த மேட்சஸை துபாயிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் கண்டக்ட் பண்ணாங்க. ரொம்ப அழகாக ட்ரை பண்ணீங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்கிறீங்களா? நான் அன்பு செல்வி பேசுகிறேன். ஓகே, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். ஓகே, உங்களுக்கு எந்த செக்ஷன்லேருந்து கொஷின் வேணும்னு சொல்கிறீங்களா? எனக்கு இந்தியன் ஸ்போர்ட்ஸ்லேருந்து நம்பர் 9. இந்தியன் ஸ்போர்ட்ஸ்லேருந்து நம்பர் 9. India's long-term sports vision connected the Commonwealth bid with plan to host which future global event? இந்தியாவின் நீண்ட கால விளையாட்டு பார்வையானது காமன்வெல்த் முயற்சியை எந்த எதிர்கால உலகளாவிய நிகழ்வை நடத்தும் திட்டத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது? 2036 Summer Olympics, 2040 Winter Olympics, 2038 Youth Olympics, 2034 Asian Games. Option C 2038 Young Olympics, Youth Olympics. இன்னொரு தடவை ஆன்சர் சொல்கிறீங்களா? Option C.
ஆப்ஷன் சிங்களா? ஆமா. இன்னொரு தடவை ஆன்சர் ட்ரை பண்ணுறீங்களா? அப்பனா ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி 2040 வின்டர் ஒலிம்பிக்ஸ். ஆமா. ஓகே, ஆன்சர் பார்த்துடலாமா? பார்த்துடலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2036 சம்மர் ஒலிம்பிக்ஸ் தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ இந்தியாவுடைய லாங் டேர்ம் விஷனே என்னன்னு பார்த்தீங்கன்னா காமன்வெல்த் கேம்ஸ் கூட ஃபியூச்சரான ஒரு குளோபல் ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2036 சம்மர் ஒலிம்பிக்ஸுமே சேர்த்து கண்டக்ட் பண்ணுறது தான் நம்ம இந்தியாவுடைய லாங் டேர்ம் விஷனாக இருக்குது. ஸோ அந்த வகையில் காமன்வெல்த் கேம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அகமதாபாத் சிட்டியில் வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்காக அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அட்டென்ஷன் கொடுத்து ஸோ அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து பில்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ காமன்வெல்த் கேம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அகமதாபாத் சிட்டியில் வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. ஸோ 2036 சம்மர் ஒலிம்பிக்ஸை கண்டக்ட் பண்ணுறதுக்காக அப்ரூவலும் வந்து பார்த்தீங்கன்னா ஐஓசி டீமுக்கு நம்ம இந்தியன் டீம் வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ அதுக்கான அப்ரூவலுமே இதுக்கப்புறம் கிடைக்கும். ஸோ இந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுடைய லாங் டேர்ம் ஸ்போர்ட்ஸ் விஷனாக கண்டக்ட் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காமன்வெல்த் கேம்ஸாக இருக்கட்டும், அது கூட சேர்த்து இந்த 2036 சம்மர் ஒலிம்பிக்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக ட்ரை பண்ணீங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். இனிய மாலை வணக்கம். சிதம்பரம் மதிமட்டிலிருந்து கவிதராஜ் பேசுறேன். ஓகே, உங்களுக்கு எந்த செக்ஷன்லேருந்து கொஷின் வேணும்னு சொல்கிறீங்களா? அவார்டு செக்ஷன்ல இருந்து நம்பர் 1 கொடுங்க. அவார்ட் செக்ஷன்லேருந்து நம்பர் 1. Who won gold in 25 meter pistol event at the Deaf Olympics? காது கேளாதோர் ஒலிம்பிக் 25 மீட்டர் பிஸ்டல் போட்டியில் தங்கம் வென்றவர் யார்? அபினவ் தேஷ்வால், விஜய் குமார், ஷௌராப் சௌத்ரி. ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சிங்களா? இன்னொரு தடவை ட்ரை பண்ணுறீங்களா? ஆப்ஷன் ஏ. ஓகே, ஆன்சர் பார்த்துடலாமா? ஸோ ஆப்ஷன் ஏ அபினவ் தேஷ்வால் தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த டெஃப் ஒலிம்பிக்ஸில் 25 மீட்டர் பிஸ்டல் ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அபினவ் தேஷ்வால் வந்து கோல்ட் மெடல் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் உமன்ஸ் கேட்டகரியில் 25 மீட்டர் பிஸ்டலில் வந்து பார்த்தீங்கன்னா பிராஞ்சாலி பிராத்தன் துமால் ஸோ அவங்க வந்து கோல்ட் மெடல் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அபினவ் தேஷ்வால் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ் 25 மீட்டர் பிஸ்டல் ஈவெண்ட்டில் ஃபைனல் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டெஃப் குவாலிஃபிகேஷனுக்கும் டெஃப் ஒலிம்பிக் ரெக்கார்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக வந்து த்ரூ அவுட் த ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நியூ ரெக்கார்டை வந்து செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபைனல்ஸில் மல்டிபிள் பர்ஃபெக்ட் சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய ப்ரிவிலேஜஸும் இருந்திருக்கு. ஸோ கன்சிஸ்டன்சியாக அண்டர் நிறைய ப்ரெஷர்லேயுமே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அபினவ் வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் மெடல் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து இந்த வேர்ல்டு டெஃப் அண்ட் டெஃப் ஒலிம்பிக் குவாலிஃபிகேஷன் ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உமென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிராஞ்சாலி வந்து இதே மாதிரி வேர்ல்டு டெஃப் அண்ட் டெஃப் ஒலிம்பிக் குவாலிஃபிகேஷன் ரெக்கார்டை ப்ரிலிமினரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரெக்கார்டை வந்து பழைய ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணி நியூ ரெக்கார்டை வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ போத் ஷூட்டர்ஸுமே அவங்களுடைய மென்டல் ஸ்டெபிலிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் மூலமா வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 25 மீட்டர் பிஸ்டல் ஈவெண்ட் டெஃப் ஒலிம்பிக்ஸில் கோல்ட் மெடல் வின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா அபினவ் தேஷ்வால். ஸோ இதுவே உமென்ஸில் 25 மீட்டர் பிஸ்டலில் கோல்ட் வின் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா பிரசாஞ்சலி டுமால் அப்படின்றவங்க. ரொம்ப அழகாக ட்ரை பண்ணீங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஹலோ வணக்கம். இனிய மாலை வணக்கம். தஞ்சாவூர் மதிமட்டிலிருந்து கவிதராஜ் பேசுறேன். ஓகே, உங்களுக்கு எந்த செக்ஷன்லேருந்து கொஷின் வேணும்னு சொல்கிறீங்களா? அவார்டு செக்ஷன்ல இருந்து நம்பர் 2 கொடுங்க. அவார்ட் செக்ஷன்லேருந்து நம்பர் 2. Anahat Singh won the SRFI Indian Open 2025 women's title in which city? Anahat Singh SRFI Indian Open 2025 மகளிர் பட்டத்தை வென்றார் எந்த நகரம்? மும்பை, சென்னை, இண்டோர். ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சிங்களா? ஆ ஓகே, ஆன்சர் பார்த்துடலாமா? பார்த்துடலாம்.
கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த SRFI இந்தியன் ஓப்பன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவாஷ் கேம். ஸோ இந்த கேமில் உமன்ஸ் டைட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா அனாஹத் சிங் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த SRFI இந்தியன் ஓப்பன் 2025 வந்து இண்டோரில் வந்து இந்த கேம் வந்து நடந்துச்சு. ஸோ இந்த இந்தியன் ஸ்குவாஷ் ஸ்டாரான ஜோஷனா சின்னப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலில் அனாஹத் சிங் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டஃப்பான 5 கேம்ஸ் பேட்டில்ஸ் வந்து நடந்திருக்கும். ஸோ ஆஃப்டர் 5 கேம்ஸ்க்கு அப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா அனாஹத் சிங் இந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பிளேயருமே அவங்களுடைய ஹை ஸ்கில் லெவலை இந்த மேட்ச்சில் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அனாஹத் வந்து பார்த்தீங்கன்னா 3 vs 2 அந்த ஸ்கோர் லைனில் தான் இந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் த நம்ம இந்தியன் ஸ்குவாஷில் ஒன் ஆஃப் த ரைஸ் ஆகக்கூடிய ஒரு எங்கான ஒரு டேலண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனாஹத் சிங் தான். ஸோ இந்த டோர்னமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் கோர்ட் செட்டப்பில் ஒரு ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா SRFI இந்தியன் ஓப்பன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ அனாஹத் சிங் வந்து அவங்க எடுத்த டைட்டில்ஸ்லேயே இது ஒன் ஆஃப் த மேஜரான டைட்டில் அப்படின்னு சொல்லலாம் இந்த 2025 அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸில். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸ்டான பிளேயரை இந்த டோர்னமெண்ட்டில் அனாஹத் சிங் வந்து தோக்கடிச்சிருக்காங்க. ஸோ அதுவுமே ஒரு நோட்டபிளான ஒரு விஷயந்தான். ஸோ எங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல்ஸ்லையும் சரி இன்டர்நேஷ்னல் ஸ்குவாஷ் சர்க்கிட்லையுமே சரி ஸோ ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஈக்குவல் பெஸ்ட் லெவலில் வந்து கொடுத்துக்கிட்டு வராங்க. ஸோ அனாஹத் சிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த SRFI இந்தியன் ஓப்பன்ஸ் 2025 உமன்ஸ் சிங்கிள்ஸ் டைட்டிலில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எந்த சிட்டியில் வின் பண்ணாங்கன்னா இண்டோரில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக ட்ரை பண்ணீங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்கிறீங்களா? வெங்கட், சென்னை. ஓகே, உங்களுக்கு எந்த செக்ஷன்லேருந்து கொஷின் வேணும்னு சொல்கிறீங்களா? இன்னும் இந்த போர்டு வரல. கரண்ட் அஃபேர் 9. ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கொஸ்டின் நம்பர் 9. Which country will host the Billie Jean King Cup final from 2025 to 2027? 2025 முதல் 2027 வரை பைலி ஜீன் கிங் கோப்பை இறுதிப் போட்டிகளை நடத்தும் நாடு எது? பிரான்ஸ், சைனா, ஜப்பான். பி சைனா. பி சைனாங்களா? எஸ். ஓகே, ஆன்சர் பார்த்துடலாமா? ஷூர். ரொம்பவே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த பைலி ஜீன் கிங் கப் ஃபைனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த சீசன் 2025 to 2027 இந்த கண்ட்ரிஸ் வந்து எந்த கண்ட்ரி வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா சைனா தான். ஸோ இந்த பைலி ஜீன் கிங் கப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டென்னிஸ் டோர்னமெண்ட். ஸோ இந்த டோர்னமெண்ட்டை சைனாவில் ஃபைனல் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஷென்செனில் வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. ஷென்சென் பே ஸ்போர்ட்ஸ் ஏர்னால தான் ஸோ இந்த ஈவெண்ட்டை வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ எந்த சீசனில் இருந்துன்னா 2025 to 2027 வரைக்குமே. ஸோ எக்ஸாக்ட் டேட் எவ்ரி இயருமே வந்து அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் சைனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைலி ஜீன் கிங் கப் ஃபைனல்ஸை வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுவே அங்கே சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு டென்னிஸ் உமன்ஸ் டென்னிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி க்ரோ ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அக்கார்டிங் டு ரெக்கார்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா இதில் டோட்டலாக 146 நேஷன்ஸ் வந்து இந்த பைலி ஜீன் கிங் கப்பில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டென்னிஸ் டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டோர்னமெண்ட்டை இன்டர்நேஷ்னல் டென்னிஸ் ஃபெடரேஷன் ITF அண்ட் சைனா டென்னிஸ் அசோசியேஷன் அண்ட் பிரைவேட் இன்வெஸ்டர்ஸ் ஸோ இவங்க எல்லாம் சேர்த்து ஒரு கொலாபரேட் பண்ணி பார்ட்னர்ஷிப் வச்சு தான் இந்த டோர்னமெண்ட்டை வந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பைலி ஜீன் கிங் கப்போடைய ஏமே என்னன்னா உமன்ஸ் டென்னிஸை ஆல் ஓவர் த வேர்ல்டில் வந்து ப்ரொமோட் பண்ணணும். ஸோ இந்த ஈவெண்ட்டை வந்து யாருமே மறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஈவெண்ட்டை ஒரு பெஸ்ட்டான ஈவெண்ட்டாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய டீம்ஸ் கூட கொலாபரேட் பண்ணி இந்த ஈவெண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யங் பிளேயர்ஸ்க்கு இது ஒரு இன்ஸ்பைரிங்கான ஈவெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இல்லாமல் ஸோ எல்லா உமன்ஸுமே இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய மெயினான எய்மாக இருக்குது. ஸோ பைலி ஜீன் கிங் கப் ஃபைனல்ஸ் 2025 to 2027 சீசன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைனாவில் தான் வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டென்னிஸ் ஈவெண்ட்டாக இருக்குது. ரொம்ப அழகாக ட்ரை பண்ணீங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஹலோ வணக்கம். மாலை வணக்கம். மாலை வணக்கம், உங்கள் பேர் சொல்கிறீங்களா? இருக்கீங்களா? லதா பேசுறேன். நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, உங்களுக்கு எந்த செக்ஷன்லேருந்து கொஷின் வேணும்னு சொல்கிறீங்களா? நீங்க கேபிள் எடுக்கல, ஏதாவது ஒரு செக்ஷன் கொடுங்க, தெரிஞ்சா சொல்றேன். ஓகே, இந்தியன் ஸ்போர்ட்ஸ்லேருந்து கொடுக்கட்டுமா? கொடுங்க. ஓகே,
Who won the gold medal in the women's 48 kg event at the 2025 Commonwealth Weightlifting Championship? 2025 காமன்வெல்த் பளு தூக்குதல் சாம்பியன்ஷிப்பில் பெண்களுக்கான 48 கிலோ எடை போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றவர் யார்? கர்ணம் மல்லேஸ்வரி, மீராபாய் சானு, திவ்யராணி தேவி, பிந்தையராணி தேவி. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பிங்களா? ஆ ஓகே, ஆன்சர் பார்த்துடலாமா? சரியான ஆன்சரா? ரொம்பவே கரெக்டான ஆன்சர் தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ உமன்ஸ் 48 kg ஈவெண்ட்டில் இந்த 2025 காமன்வெல்த் வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப்பில் கோல்டு மெடல் வின் பண்ணது யாருன்னா மீராபாய் சானு தான். ஸோ மீராபாய் சானு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக அவங்க 193 kg வந்து லிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அவங்களுடைய நியூ சாம்பியன்ஷிப் காமன்வெல்த் ரெக்கார்டுனே சொல்லலாம் இந்த இயர் அவங்க கொடுத்தது. ஸோ ஸ்நாச்சில் மட்டுமே 84 kg, க்ளீன் அண்ட் ஜர்க்கில் 109 kg. ஸோ இதை டோட்டல் பண்ணிங்கன்னா 193 kg வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வெயிட் லிஃப்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விக்டரி, அதாவது இந்த கோல்ட் மெடல் வின் பண்ணதுனால இவங்க டைரெக்டாக 2026 காமன்வெல்த் கேம்ஸ், அது வந்து ஸ்காட்லாண்டில் வந்து நடக்க போகுது. ஸோ அந்த கேம்க்கு வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக மீராபாய் சானு வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஸோ மீராபாய் சானு வந்து இந்த ஈவெண்ட்டை வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகமதாபாத்தில், குஜராத்தில் தான் இந்த ஈவெண்ட் வந்து நடந்துச்சு. ஸோ சானு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்படிஷன், அதாவது ஒரு பெரிய இன்ஜுரிக்கு அப்புறமா இந்த ஈவெண்ட்டில் வந்து கம்பேக் கொடுத்து ஸோ இந்த ஈவெண்ட்டில் கோல்டு மெடலுமே வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நியூ காமன்வெல்த் கேமில் ஒரு ரெக்கார்டையுமே வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க, ஸ்நாச், க்ளீன் அண்ட் ஜர்க். ஸோ இது மூணுத்துலேயுமே டோட்டலில் ஒரு நியூ ரெக்கார்டையுமே செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2025 காமன்வெல்த் வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப்பில் நம்ம இந்தியா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மெடல் டாலியில் டாப்பில் இருக்காங்க. ஸோ டோட்டலாக 40 மெடல்ஸ் வந்து நம்ம இந்தியன் டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 27 கோல்டு மெடல்ஸ் நம்ம இந்தியன் டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ சானுவோடைய இது ஒரு 5th விக்டரி, அதாவது 5th மெடல் அப்படின்னு சொல்லலாம் இந்த காமன்வெல்த் கேம்ஸில். ஸோ இது வரைக்குமே 4 மெடல்ஸ் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த இயரோட சேர்த்து டோட்டலாக 5 மெடல்ஸ் இந்த காமன்வெல்த்தில் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ உமென்ஸ் 48 kg ஈவெண்ட்டில் இந்த 2025 காமன்வெல்த் வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா மீராபாய் சானு கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக ட்ரை பண்ணீங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம், உங்கள் பேர் சொல்கிறீங்களா? பாலகிருஷ்ணன், திருப்பூர் மாவட்டம். ஓகே, உங்களுக்கு எந்த செக்ஷன்லேருந்து கொஷின் வேணும்னு சொல்கிறீங்களா? நேஷனல் ஸ்போர்ட்ஸ் வந்து நம்பர் 8 கொடுங்க. நேஷனல் ஸ்போர்ட்ஸ்லேருந்து நம்பர் 8. Who received Australia's prestigious Dawn Award for an expectational 2025 F1 season? 2025 F1 சீசனுக்கான ஆஸ்திரேலியாவின் மதிப்புமிக்க டான் விருதை பெற்றவர் யார்? ஆஸ்கர் பிசாஸ்ட்ரி, மேக்ஸ் வெஸ்டெப்பின், லாண்ட்ரோ நாரிஸ். ஆப்ஷன் பி மேம். ஆப்ஷன் பிங்களா? ஆப்ஷன் பி. இன்னொரு தடவை ட்ரை பண்ணுறீங்களா? ஸோ ஆஸ்திரேலியாவுடைய மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான அவார்ட் இந்த டான் அவார்ட் அப்படின்றது. ஸோ அந்த இமேஜ் பார்த்தீங்கனாலே நீங்கள் கெஸ் பண்ணிடலாம். ஆப்ஷன் சி மேம். ஓகே, ஆன்சர் பார்த்துடலாமா? பார்த்தலாம் மேம். ஆப்ஷன் ஏ ஆஸ்கர் பிசாஸ்ட்ரி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ ஆஸ்திரேலியாவுடைய மோஸ்ட் ப்ரீஷியஸான டான் அவார்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2025 F1 சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் பிசாஸ்ட்ரி வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து F1 ஃபார்முலா ரேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் ஃபார்முலா 1 சீசனுக்காக ஸோ இந்த 2025 டான் அவார்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் பிசாஸ்ட்ரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2025 F1 சீசனில் 7 கிராண்ட் பிரிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் பிசாஸ்ட்ரி வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்குமே 14 போடியமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஆஸ்கர் பிசாஸ்ட்ரி. ஸோ 5 அதில் வந்து 5 போல் ஃபினிஷும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டோட்டலாக இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா 366 சாம்பியன் பாயிண்ட்ஸை வந்து ஆஸ்கர் பிசாஸ்ட்ரி வந்து எடுத்திருக்காங்க. ஸோ டோட்டலாக இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவார்டுக்கு அப்புறமா இவங்களுக்கு வந்து ஒரு எலைட் ஸ்டேட்டஸுமே வந்து கிடச்சிருக்கு, அதாவது எலைட் குரூப்புக்கு வந்து மூவ் ஆகுறாங்க. ஸோ ஆஸ்கர் பிசாஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா 1 டிரைவராக இந்த டான் அவார்டை இந்த ஃபர்ஸ்ட் டைமாக இந்த அவார்டை வந்து இந்த ரேஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த அவார்டை ஃபர்ஸ்ட் டைம் வந்து வாங்குறது ஆஸ்கர் பிசாஸ்ட்ரி தான். ஸோ இந்த அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்திரேலியாவில் ஹையஸ்ட் ஸ்போர்ட்ஸ் ஆனரிங் அவார்ட். ஸோ ஆல் ஓவர் த்ரூ அவுட் இந்த சீசனில் அவங்களுடைய பெஸ்ட்டு கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த நேஷன் அவங்களுடைய
கான்ட்ரிபியூஷனுக்காக இன்ஸ்பயர் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு அவார்ட் தான். ஸோ இவங்களுக்கு த்ரூ அவுட் இந்த அவார்ட் செரிமோனியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ப்ரொஃபஷ்னலிசம், ஹியூமனிட்டி, ஸோ த்ரூ அவுட் ஆஸ்திரேலியன் ஸ்போர்ட்டுக்கு அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணது, ஸோ இது எல்லாத்துக்குமே சேர்த்து அவங்கள ஹானர் பண்ணி இந்த டான் அவார்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா 1 டிரைவராக இந்த டான் அவார்டை வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்கர் பிசாஸ்ட்ரி இந்த இயர் 2025 வின் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக ட்ரை பண்ணீங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். இனிய மாலை வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் மணிமேட்டிலிருந்து கவிதையரசு பேசுறேன். ஓகே, உங்களுக்கு எந்த செக்ஷன்லேருந்து கொஷின் வேணும்னு சொல்கிறீங்களா? அவார்டு செக்ஷன்லேருந்து நம்பர் 3 கொடுங்க. அவார்ட் செக்ஷன்லேருந்து நம்பர் 3. லக்ஷய் சென் won the Australian Open 2025 men's singles title in which sport? ஆஸ்திரேலியா ஓப்பன் 2025 ஆடவர் ஒற்றையர் பட்டத்தை லக்ஷய் சென் எந்த விளையாட்டில் வென்றார்? டென்னிஸ், பேட்மிண்டன், டேபிள் டென்னிஸ். ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சிங்களா? டேபிள் டென்னிஸா? இன்னொரு தடவை ட்ரை பண்ணுறீங்களா? ஏ. ஓகே, ஆன்சர் பார்த்துடலாமா? பார்த்துடலாம். ஆப்ஷன் பி பேட்மிண்டன் தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த ஓப்பன் 2025 மென்ஸ் சிங்கிள்ஸ் டைட்டில் அப்படின்னாலே நம்ம யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணிப்போம், இது வந்து டென்னிஸ் கிராண்ட் ஸ்லாமா இல்லை பேட்மிண்டனா அப்படின்ட்டு. ஸோ இந்த ஆஸ்திரேலியன் ஓப்பன் 2025 மென்ஸ் சிங்கிள்ஸ் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்போர்ட்டுக்காக கொடுக்கக்கூடியது அப்படின்னா பேட்மிண்டன் தான். ஸோ இதுவும் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2025 ஆஸ்திரேலியன் ஓப்பன் வந்து சூப்பர் 500 பேட்மிண்டன் டோர்னமெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷய் சென் வந்து பார்த்தீங்கன்னா யூஷா டனாக்கா, ஸோ அவங்கள ஜாப்பனீஸை சேர்ந்தவங்க, ஸோ அவங்கள 21 vs 15, 21 vs 11, ஸோ இந்த பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷய் சென் வந்து தோக்கடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஃபைனல் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 38 minutes தான் வந்து நடந்திருக்கு. ஸோ த்ரூ அவுட் லக்ஷய் சென்னோடைய டாமினண்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2025 சீசனில் லக்ஷய் சென்னோடைய ஃபர்ஸ்ட் டைட்டில் அப்படின்னு சொல்லலாம், இந்த ஆஸ்திரேலியன் ஓப்பன் 2025 மென்ஸ் சிங்கிள்ஸ் டைட்டில். ஸோ அவங்களுடைய கெரியரில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட், அதாவது 2025 டைட்டிலில், ஸோ இது வந்து டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு அவார்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ த்ரூ அவுட் அவங்க செமிஃபைனல்ஸ் வரைக்குமே அவங்களுடைய பெஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் அவங்க வந்து மேட்சஸில் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாயிண்ட் லிஸ்ட், அதாவது இந்த ஆஸ்திரேலியன் ஓப்பன் பேட்மிண்டன் டைட்டில்ஸில் நம்ம இந்தியன் டீம், அதாவது நம்ம இந்தியன் மென்ஸில் இருந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷய் சென் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ ஷார்ட் பிளேஸ்மெண்ட் அவங்களுடைய த்ரூ அவுட் மேட்ச்சில் காமாக கண்ட்ரோல் பண்ணி ஃபைனல்ஸ் வரைக்கும் லக்ஷய் சென் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ லக்ஷய் சென் இந்த ஆஸ்திரேலியன் ஓப்பன் 2025 மென்ஸ் டைட்டில் எந்த ஸ்போர்ட்டுக்காக வாங்கியிருக்காங்கன்னா பேட்மிண்டனுக்காக. ரொம்ப அழகாக ட்ரை பண்ணீங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம், உங்கள் பேர் சொல்கிறீங்களா? பாலசன், திருப்பூர் மாவட்டம். ஓகே, உங்களுக்கு எந்த செக்ஷன்லேருந்து கொஷின் வேணும்னு சொல்கிறீங்களா? நேஷனல் ஸ்போர்ட்ஸ்லேருந்து நம்பர் 1 கொடுங்க. நேஷனல் ஸ்போர்ட்ஸ்லேருந்து நம்பர் 1. Which country topped the final medal tally at the 2025 World Athletic Championship? 2025 உலக தடகள சாம்பியன்ஷிப்பில் இறுதி பதக்க பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு எது? கென்யா, சைனா, USA, ஜப்பான். ஆப்ஷன் சி மேம். ஆப்ஷன் சி யூஎஸ்ஏங்களா? யூஎஸ்ஏ. ஓகே, ஆன்சர் பார்த்துடலாமா? பார்த்தலாம். கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த ஃபைனல் மெடல் டாலியில் இந்த 2025 வேர்ல்டு அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்பில் எந்த கண்ட்ரி டாப்பில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா USA தான். ஸோ USA வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 26 மெடல்ஸ் வந்து இந்த 2025 வேர்ல்டு அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்பில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் டோட்டலாக 16 கோல்டு மெடல், 5 சில்வர் மெடல் அண்ட் 5 பிரான்ஸ் மெடல்ஸை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் ஓவர் த பர்ஃபார்மன்ஸில் செகண்டில் இடம் பிடிச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கென்யா. ஸோ கென்யா வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 11 மெடல்ஸ் கிட்ட வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 11ல் 7 கோல்டு மெடல், 2 சில்வர் மெடல் அண்ட் 2
பிரான்ஸ் மெடல்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஎஸ்ஏ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டாப் ஈவெண்ட்டான 100 மீட்டர், 200 மீட்டர், 400 மீட்டர், 4x400 மீட்டர் ரிலே, ஸோ இந்த ஈவெண்ட்லாம் டாப்பாக வந்து ரீச் ஆகி நிறைய மெடல்ஸ் வந்து இந்த ஈவெண்ட்ஸில் வந்து யூஎஸ்ஏ வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அமெரிக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் அத்லெட் இந்த ஈவெண்ட்டில், அதாவது இந்த 2025 வேர்ல்டு அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்பில் நோட்டபிளான பிளேயர்ஸ்னு எடுத்துக்கிட்டா அமெரிக்கன் அத்லெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நோலா ஷைலி, ஸோ இவங்க வந்து கோல்ட் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் மெர்சிலா உடென், ரேயன் கொரர், ஸோ இவங்க த்ரூ அவுட் இந்த பர்ஃபார்மன்ஸில் அவங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் டெலிவர்ஸை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ யூஎஸ்ஏ செட் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ வந்து இந்த சாம்பியன்ஷிப்பில் உமன்ஸ் 4x400 ரிலேயில் வந்து பார்த்தீங்கன்னா 3:16.61, ஸோ இந்த டைமிங் செட் பண்ணி நியூ ரெக்கார்டுமே இந்த இயர் வந்து செட் பண்ணியிருக்காங்க யூஎஸ். ஸோ டோட்டலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா கென்யாவில் உமன்ஸ் டீமில் வந்து அவுட் ஆஃப் 7 கோல்டு மெடலில் 6 கோல்டு மெடல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கென்யா டீம் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டில் ஆல் ஓவர் த குளோபலில் வந்து பார்த்தீங்கன்னா 2000 அத்லெட்ஸ் ஃப்ரம் 200 கண்ட்ரீஸ்லேருந்து இந்த 2025 வேர்ல்டு அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்க்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 49 ஈவெண்ட்ஸ் வந்து இந்த ஈவெண்ட்டில் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டோக்கியோ ஜப்பானில் நேஷ்னல் ஸ்டேடியமில் சிட்டி சென்டரில் இந்த ஈவெண்ட் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கண்ட்ரி இந்த ஈவெண்ட்டில், அதாவது இந்த 2025 வேர்ல்டு அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்பில் எந்த கண்ட்ரி மெடல் டாலியில் டாப்பில் இருக்காங்கன்னா யூஎஸ்ஏ. ஸோ செகண்ட் பிளேஸில் கென்யா இருக்காங்க. ரொம்ப அழகாக ட்ரை பண்ணீங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஹலோ, வணக்கம். இனிய மாலை வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் மணிமண்டலிருந்து கவிதராஜ் பேசுறேன். ஓகே, உங்களுக்கு எந்த செக்ஷன்லேருந்து கொஸ்டின் வேணும்னு சொல்கிறீங்களா? அவார்டு செக்ஷன் வந்து நம்பர் 4 கொடுங்க. அவார்ட் செக்ஷன்லேருந்து நம்பர் 4. Who won the under 15 girls singles gold medal at the Badminton Asia Championship 2025? பேட்மிண்டன் ஆசிய சாம்பியன்ஷிப் 2025 15 வயதிற்கு உட்பட்ட பெண்களுக்கான ஒற்றையர் தங்க பதக்கத்தை வென்றவர் யார்? தன்வி சர்மா, சாய்னா மணிமுத்து, அன்மோல் கராவ். ஆப்ஷன் சிங்களா? இன்னொரு தடவை ட்ரை பண்ணுறீங்களா? ஓகே, ஆன்சர் பார்த்துடலாமா? பார்த்துக்கலாம். ஆப்ஷன் பி சாய்னா மணிமுத்து தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த பேட்மிண்டன் ஏஷியா சாம்பியன்ஷிப் 2025 அண்டர் 15 கேர்ள்ஸ் சிங்கிள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சாய்னா மணிமுத்து கோல்ட் மெடல் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ஜப்பானை சேர்ந்த சிகாரு டொமேட்டோ, ஸோ இவங்களை 21 vs 14, 22 vs 20, ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எடுத்து ஃபைனல்ஸில் சாய்னா மணிமுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பெஸ்ட் எவர் ஷோகேஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த பேட்மிண்டன் டோர்னமெண்ட்டில். ஸோ ஏஷியாவில் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா அண்டர் 17 அண்ட் அண்டர் 15 சாம்பியன்ஷிப் வந்து நடந்துச்சு. ஸோ அதில் நம்ம இந்தியா அவங்களுடைய பெஸ்ட் எவர் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து டோட்டலாக 2 கோல்டு மெடல், 1 சில்வர் மெடல் அண்ட் 2 பிரான்ஸ் மெடல். ஸோ இதுக்கு முன்னாடி இல்லாத வரைக்கும் ஸோ இந்த இயர் அதிகப்படியான மெடல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்மிண்டன் ஏஷியா சாம்பியன்ஷிப் 2025 நம்ம இந்தியா அவங்களுடைய பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இதில் சாய்னா வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்சிங்காக தான் இருந்திருக்கு நம்ம இந்தியன் பிளேயர் சாய்னாக்கு. ஸோ டோட்டலாக ஃபைனல் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங்கில் 44 மினிட்ஸில் இந்த மேட்சை முடிச்சு சாய்னா மணிமுத்து இந்த மேட்சை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க 4th இந்தியன் கேர்ளாக ஒரு சிங்கிள் பிளேயராக அண்டர் 15 இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் மெடல் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் 17 கேர்ள்ஸ் சிங்கிள்ஸில் தீக்ஷா சுதாகர் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷயா ராஜேஷ் 21 vs 16, 21 vs 9, ஸோ அந்த பாயிண்டில் அண்டர் 17 கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா தீக்ஷயா சுதாகர் வந்து கேர்ள்ஸில் இந்த மெடல், அதாவது கோல்டு மெடல் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இந்தியா இந்த பெஸ்ட் எவர் அதாவது மெடல் சாலியில் இந்த பெஸ்ட் எவர் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ டோட்டலாக 2 கோல்டு, 2 சில்வர் அண்ட் 2 பிரான்ஸ் மெடல் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் 2013 எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 கோல்டு மெடல்ஸ் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஷீலா வர்மா, ஷிராக் ஷெட்டி அண்ட் எம்ஆர் அர்ஜுன் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 கோல்டு மெடல்ஸ் 2013 வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து இந்த இயர் அவங்களுடைய பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் நம்ம இந்தியன் பேட்மிண்டன் பிளேயர்ஸ். ஸோ இதுக்கான ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா டாப் பிளேயர்ஸ் தான் வந்து ஏஷியா டீமுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ அதில் நோட்டபிளான பிளேயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ அதில் சாய்னா மணிமுத்து தான் வந்து டாப்பில் இருக்காங்க. ஸோ ஒரு அதாவது ஒரு எங்கரான ஒரு பிளேயராக அவங்களுடைய பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸை ஸ்டார்டிங் அண்டர் 15 கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா சாய்னா மரிமுத்து. ஸோ இந்த பேட்மிண்டன் ஏஷியன் சாம்பியன்ஷிப்பில் வின் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக ட்ரை பண்ணீங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் சொல்கிறீங்களா? சாந்தி. ஓகே, உங்களுக்கு எந்த செக்ஷன்லேருந்து கொஷின் வேணும்னு சொல்கிறீங்களா? ஓகே மேம். நேஷனல் ஸ்போர்ட்ஸ்லேருந்து 8th கொஸ்டின். நேஷனல் ஸ்போர்ட்ஸில் 8th கொஸ்டினே இல்லையே. நயன். ஓகே. ஹூ ஒன் தி 2025 மொனாக்கோ கிராண்ட் பிரிக்ஸ்? 2025 மொனாக்கோ கிராண்ட் பிரிக்ஸை வென்றவர் யார்? மேக்ஸ் வெர்ஸ்டப்பின், லீவிஷ் ஹாமில்டன், லாண்ட்ரோ நாரிஸ். ஆப்ஷன் பி மேம். ஆப்ஷன் பி. லீவிஷ் ஹாமில்டனா? எஸ். ஓகே, ஆன்சர் பார்த்தலாமா? ஓகே. ஆப்ஷன் சி லாண்ட்ரோ நாரிஸ் தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த 2025 மொனாக்கோ கிராண்ட் பிரிக்ஸ், அதாவது இது வந்து ஃபார்முலா 1 ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா லாண்ட்ரோ நாரிஸ் தான். ரொம்ப அழகாக ட்ரை பண்ணீங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நேர்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக பங்கெடுத்துட்டு வந்தீங்க. இதே மாதிரி தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு நிறைய தகவல்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதே போல் ஒரு நேரலை நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியதர்ஷினி. நன்றி, வணக்கம்.